தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வருடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். சிறப்பான நிகழ்ச்சிகள், மறக்க முடியாத சம்பவங்கள், நீங்கா நினைவுகள், நெகிழ வைத்த தருணங்கள்னு ஒவ்வொரு வருடமும் பல முக்கியமான நிகழ்வுகள் அரங்கேறுகிறது. அந்த வகையில இந்த வருடம் நடந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பஹல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதலும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையும் 2025 மறக்க முடியாத நிகழ்ச்சிகளில் ஒன்றாக உள்ளது. எப்போது பஹல்காமில் தாக்குதல் நடத்தப்பட்டது, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் கொடுத்த பதிலடி குறித்து பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான பஹல்காமில் உள்ள பைசாரன் பள்ளத்தாக்கில் கடந்த ஏப்ரல் 22 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களின் குடும்பத்தினர் முன்னிலையிலேயே கொல்லப்பட்டது நாட்டையே பதற்றமடைய செய்தது. இதனையடுத்து மே மாதம் 6 நள்ளிரவு முதல் 7 அதிகாலை வரை இந்திய ராணுவமும் விமானப்படையும் இணைந்து நடத்திய அதிதுல்லிய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இயங்கி வந்த ஜெய்ஷே முகமது, லஷ்கர் ஏ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய பயங்கரவாத அமைப்புகளின் 9 முக்கிய முகாம்கள் அழிக்கப்பட்டன. மே 8 செய்தியாளர்களை சந்தித்த கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகிய 2 பெண் அதிகாரிகள் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்து விளக்கமளித்தனர். இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு இந்திய விமானப்படையைச் சேர்ந்த விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதனிடையே பூஞ்ச், ரஜோரி, குப்வாரா, பாரமுல்லா, உரி மற்றும் அக்னூர் உள்ளிட்ட எல்லையோர இந்திய கிராமங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஷெல் தாக்குதலை நடத்தினர். ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் உள்ளிட்ட இந்திய வழிபாட்டு தலங்கள் மற்றும் முக்கிய நகரங்களை குறிவைத்து ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை பாகிஸ்தான் நடத்தியது. இந்த தாக்குதல்களை ஆதம்பூர் விமானப்படை தளத்தில் உள்ள S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்பின் மூலம் இந்தியா முறியடித்தது. மே 9 அதிகாலை இரு நாடுகளும் தாக்குதலை நிறுத்தி அமைதி காத்தது. சுமார் 13 மணி நேர அமைதிக்கு பின் இரவு மீண்டும் எல்லையோர பகுதிகளில் இரு நாட்டு ராணுவமும் துப்பாக்கிச் சூடுகள் நடத்தின. பாரமுல்லா முதல் புஜ் வரை 26 இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த முயற்சித்தது. பாகிஸ்தானால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பால் நடு வானிலேயே இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. இதனால் இந்திய பகுதிகளில் சேதம் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டது. இதனையடுத்து இந்தியா பாகிஸ்தானிடையே துப்பாக்கிச் சண்டையும் இராணுவ நடவடிக்கையும் உடனடியாக நிறுத்தப்படுவதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்தார். பாகிஸ்தான் இராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குனர் இந்திய தரப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதை தொடர்ந்து உடன்பாடு எட்டப்பட்டதாக விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். இதுகுறித்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை அனைத்து தாய்மார்களுக்கும், சகோதரிகளுக்கும், மகள்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினார். பஹல்காம் தாக்குதல் மிகுந்த மனவலியை ஏற்படுத்தியது என்று கூறிய பிரதமர், ஆபரேஷன் சிந்தூர் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, இந்த பதிலடி பெண்களின் குங்குமத்திற்கு கிடைத்த வெற்றி என்று உரையாற்றினார். மேலும் உலக பயங்கரவாதத்தின் தலைமை மையங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன என்றும் இதனால் பாகிஸ்தான் விரக்தியின் உச்சத்தில் உள்ளது என்றும் கூறியிருந்தார். சட்டப்பேரவை தேர்தல், மாநிலங்களவை தேர்தல் என்று அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய 2025 தேர்தல்களும் அதன் வெற்றிகள் குறித்து பார்க்கலாம். 2025 தொடக்கத்திலேயே தலைநகர் தில்லியில் தேர்தல். 27 ஆண்டுகளுக்கு பின் நாட்டின் தலைநகரை கைப்பற்றியது பாஜக. தில்லி சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி மாதம் 5 வாக்குப்பதிவு நடைபெற்றது. மொத்தம் 70 தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த சட்டப்பேரவை தேர்தலில் 48 இடங்களில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று 27 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சி அமைத்தது. தில்லி முதல்வராக ரேகா குப்தா பதவியேற்றார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று சாதனை படைத்தது. பீகார் தேர்தல் வெற்றியைப் போலவே தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்.
பீகாரில் மொத்தமுள்ள 243 இடங்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களுக்கும் அதிகமாக 202 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. பீகார் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து புதுதில்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பீகார் தேர்தல் வெற்றியைப் போலவே தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். மாநிலங்களவையில் 14 உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 6 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதன்படி பாஜகவில் 3, அதிமுகவில் 2, அசோம் ஞான பரிஷத் கட்சியிலிருந்து 1 என மொத்தம் 6 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதேவேளை இண்டி கூட்டணியில் 7 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து 1 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கேரள மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. 2026 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதால் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் மீதான எதிர்பார்ப்பு இருந்தது. இந்நிலையில் மொத்தமுள்ள 6 மாநகராட்சிகளில் காங்கிரஸ் கூட்டணி கொச்சி, கொல்லம், திருச்சூர், கண்ணூர் ஆகிய 4 மாநகராட்சிகளில் வெற்றியை பதிவு செய்தது. கோழிக்கோடு மாநகராட்சியை மட்டும் இடதுசாரி கூட்டணி தக்க வைத்தது. அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கேரளத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தை கைப்பற்றியது மட்டுமின்றி மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சிகளில் பல இடங்களை இடதுசாரியிடமிருந்து கைப்பற்றி தனது முதல் பெரிய வெற்றியை பதிவு செய்தது. அதேபோல் மகாராஷ்டிராவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பரில் இந்தியாவின் மிக முக்கியமான குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற்றது. காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி. சுதர்சன் ரெட்டியை தோற்கடித்து ஆளும் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் அசாமில் பாஜகவும், புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியும் ஆட்சியில் உள்ளன. கேரளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணி, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், தமிழகத்தில் திமுகவும் ஆட்சியில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வருடமும் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாத வடுவாகவே நம் மனதில் பதிந்து விடுகின்றன எதிர்பாரா விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகள். கட்சி கூட்டம் முதல் விளையாட்டு கொண்டாட்டங்கள் வரை 2025இல் நடந்த சோக நிகழ்வுகள் குறித்து பார்க்கலாம். ஆண்டின் முதல் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட உயிரிழப்பு திருப்பதியில்தான் தொடங்கியது. அதுவும் வைகுண்ட ஏகாதசியின் போது. தரிசன வரிசைகள் திறக்கப்பட்டதை அடுத்து பக்தர்கள் நெருக்கிக் கொண்டு செல்ல முயன்றனர். அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறலால் பலர் மயக்கமடைந்து அதில் சேலத்தை சேர்ந்த ஒரு பெண் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். 241 பேரின் உயிரை பறித்த அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 2025ஆம் ஆண்டு ஜூன் 12 அன்று மதியம் 1:39 மணியளவில் ஏர் இந்தியா போயிங் 787-8 ட்ரீம் லைனர் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்திற்குள்ளானது. விமானம் விழுந்த வேகத்தில் அங்கிருந்த மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது மோதி தீப்பிடித்தது. இதில் 241 பேர் உயிரிழந்தனர். அதிர்ஷ்டவசமாக ஒரே ஒரு பயணி மட்டும் உயிர் தப்பினார். 18 ஆண்டுகளுக்கு பின் முதன்முறையாக கோப்பையை வென்ற ஆர்சிபியின் வெற்றி கொண்டாட்ட நெரிசலில் சிக்கி கிரிக்கெட் ரசிகர்கள் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அப்போது சின்னசாமி மைதானத்தில் அதிகளவில் ரசிகர்கள் கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் 11 பேர் உயிரிழந்தனர். கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமான மக்கள் கூடியதால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டது. வக்ஃபு முதல் விபிஜி ராம்ஜி வரை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய மசோதாக்கள் மற்றும் அமலாகிய சட்டங்கள். 2025ஆம் ஆண்டில்
இந்திய பாராளுமன்றத்தின் பல முக்கியமான மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. நாட்டிலேயே முதன் மாநிலமாக உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமலானது. ஜாதி, மதம், பாலின பாகுபாடுகளின்றி அனைத்து குடிமக்களுக்கும் சரிசமமான சீரான சட்ட திட்டங்களை வகுக்கும் UCC எனப்படும் பொது சிவில் சட்டம் நாட்டிலேயே முதலாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமலுக்கு வந்தது. காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா 2025. இந்த மசோதா 2025 மிக முக்கியமான பொருளாதார சீர்திருத்தமாக கருதப்படுகிறது. காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 74% இருந்து 100% உயர்த்த இந்த மசோதா வழிவகை செய்கிறது. 130வது அரசியல் சாசன திருத்த மசோதா. இதில் பிரதமர், முதலமைச்சர்கள் அல்லது அமைச்சர்கள் குற்ற வழக்குகளில் சிக்கி 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்கள் தானாகவே பதவியை இழக்க நேரிடும். வக்ஃப் திருத்த சட்டம் 2025. இந்த சட்டம் வக்ஃபு வாரியங்களின் நிர்வாகத்தில் மாற்றங்களை கொண்டு வருகிறது. வக்ஃபு வாரியங்களில் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் மற்றும் பெண்கள் இடம்பெறுவதை இது உறுதி செய்கிறது. வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்ட மசோதா, அதாவது VBG ராம்ஜி மசோதா. VBG ராம்ஜி மசோதா விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பயனளிப்பதோடு ஒவ்வொரு அம்சத்திலும் கிராமங்களின் வளர்ச்சிக்கும் முன்னுரிமை அளிக்கும். 100 நாளாக இருந்த வேலை நாட்கள் 125 நாட்களாக மாற்றி கட்டாயம் வேலை வழங்கப்படும். உலக அளவில் மக்களிடையே நம்பகத்தன்மை மிக்க ஜனநாயக தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 5வது முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் உலகம் முழுவதும் உள்ள செல்வாக்குமிக்க ஜனநாயக தலைவர்கள் குறித்து அந்தந்த நாடுகளில் கடந்த ஜூலை 4 முதல் 10ஆம் தேதி வரை ஆயிரக்கணக்கானோரிடம் தினசரி நேர்காணல் நடத்தி 7 நாட்களின் சராசரி அடிப்படையில் இந்த முடிவுகளை வெளியிட்டது. சரக்கு மற்றும் சேவை வரியான GST அதிரடியாக குறைக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு 2025ஆம் ஆண்டு மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இனி 5%, 18% என 2 வரம்புகளில் மட்டுமே வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. பான் மசாலா, புகையிலை பொருட்களுக்கு 40% GST விதிக்கப்பட்டது. சொகுசு கார்களுக்கும் 40% வரி விதிக்கப்பட்டது. விவசாய உபகரணங்கள் மீதான GST 5% குறைக்கப்பட்டது. இது சாமானியர், விவசாயிகள், சிறு குறு தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். 2025இல் சாதனை படைத்த இஸ்ரோ 2025ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு சிறப்புமிக்க ஆண்டாகவே அமைந்தது. இந்த ஆண்டில் விண்ணில் பாய்ந்த முக்கியமான ஏவுகணைகள் மற்றும் சாதனைகள் குறித்து பார்க்கலாம். விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சிகளில் இஸ்ரோ பல்வேறு புதிய திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து தனது 100வது ராக்கெட்டை இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டை ஜனவரி 29ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. GSLV F-15 ராக்கெட் மூலம் NVS-2 என்ற செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணித்து பேரிடர் காலங்களில் துல்லியமாக தகவலை தெரிவிக்கும். புவி கண்காணிப்புக்காக நாசாவுடன் இணைந்து உருவாக்கிய அதிநவீன நிசார் ரேடார் செயற்கைக்கோளை GSLV F-16 ராக்கெட் மூலமாக விண்ணில் ஏவி இஸ்ரோ சாதனை படைத்தது. நாசாவில் எல் பேண்ட் மற்றும் இஸ்ரோவின் எஸ் பேண்ட் என்ற இரட்டை அதிர்வெண்களை பயன்படுத்தும் முதல் செயற்கைக்கோள் நிசார் ஆகும். இதன் மூலம் குஜராத், அகமதாபாத் மற்றும் இந்தியாவின் வேறு சில இடங்களில் பட அளவு திருத்தத்திற்கான ரிஃப்ளெக்டர்களை பயன்படுத்தியும் அமேசான் மலைக்காடுகள் வழியாக பெறப்பட்ட விண்கல தரவுகளை பயன்படுத்தியும் துல்லியமான படங்கள் பெறப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்தது. நவம்பர் 2ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டுள்ள LVM-3 M5 ராக்கெட் 4410 கிலோ எடை கொண்ட CMS-3 செயற்கைக்கோளை கொண்டு சென்றது. ராணுவ பயன்பாடு, தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்த இஸ்ரோ தயாரித்த செயற்கைக்கோள் தான் இந்த CMS-3.
அமெரிக்க நிறுவனத்தின் ப்ளூபேர்ட் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் பாகுபலி ராக்கெட்டான LVM-3 M6 மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 6500 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை டிசம்பர் 24ஆம் தேதி விண்ணில் செலுத்தி இஸ்ரோ சாதனை படைத்தது. விண்வெளியில் இருந்து நேரடியாக சாதாரண ஸ்மார்ட் போன்களுக்கே அதிவேக இணைய சேவையை வழங்குவதுதான் இந்த செயற்கைக்கோளின் பிரதான நோக்கம். குழு கேப்டன் சுபான்ஷு சுக்லா ஆக்சியம் 4 என்ற தனியார் விண்வெளி பயணத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று சுமார் 18 நாட்கள் தங்கி ஜூலை மாதம் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார். இதன் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக சென்று திரும்பிய குழு கேப்டன் சுபான்ஷு சுக்லா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இதையடுத்து சுபான்ஷு சுக்லா தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். அப்போது சுக்லாவை கட்டியணைத்து பிரதமர் வரவேற்றார். இந்த சந்திப்பின் போது தனது விண்வெளி பயணம் குறித்த அனுபவத்தை பிரதமரிடம் சுக்லா பகிர்ந்து கொண்டார். 2025ஆம் ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு 3 முறை வருகை தந்துள்ளார். பாம்பன் மண்டபம் இடையே 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நாட்டின் முதல் செங்குத்து தூக்கு ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தில் அடிக்கடி ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனைகள் மற்றும் விரிசல் விழுந்ததாலும் இந்த பாலம் அருகிலேயே புதிய ரயில் பாலம் கட்டும் பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 2019இல் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ஜூலை 26ஆம் தேதி வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடியில் 4800 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். மறுநாள் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற ராஜேந்திர சோழனின் 1000வது ஆண்டு விழாவிலும் பங்கேற்றார். நவம்பர் 19ஆம் தேதி கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடி இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்தார். கோவையில் இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் தமிழகத்தின் சக்தி பீடமாக கோவை மாநகரம் திகழ்வதாகவும் நாட்டின் வளர்ச்சிக்கு கோவை ஜவுளித்துறை முக்கிய பங்காற்றி வருவதாகவும் தெரிவித்தார். மும்பையில் உலக ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு 2025 மே 1 முதல் 4 வரை நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்ட் சென்டரில் இந்த உச்சி மாநாடு 2025ஐ தொடங்கி வைத்தார். திரைப்படங்கள், OTT, கேமிங், காமிக்ஸ், டிஜிட்டல் மீடியா, AI, XR மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை இந்த மாநாடு உள்ளடக்கியது. இது இந்திய உள்ளடக்கத்தை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லவும், அனிமேஷன், கேமிங் போன்ற துறைகளில் புதுமைகளை ஊக்குவிக்கவும், உலகளாவிய நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கவும் இந்திய படைப்பாளர்களுக்கு வாய்ப்பாக அமைந்தது. தேசிய ஒளிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷன் தனது பயணத்தின் 66 ஆண்டுகளை இந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதியுடன் நிறைவு செய்தது. 1959ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று நிறுவப்பட்ட தூர்தர்ஷன் இந்தியாவின் ஒளிபரப்பு சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. அன்றைய தினம் அப்போதைய குடியரசுத் தலைவரான பாபு ராஜேந்திர பிரசாத் முதல் ஒளிபரப்பை தொடங்கி வைத்தார். 1975ஆம் ஆண்டு வரை இது அகில இந்திய வானொலியின் ஒரு பகுதியாக இருந்தது. 1976ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தில் ஒரு தனித்துறையாக மாறியது. பின்னர் பிரசார் பாரதியின் கீழ் வந்தது. தற்போது தூர்தர்ஷன் இந்தியாவின் மிகப்பெரிய ஒளிபரப்பு நிறுவனமாக உள்ளது. ஸ்டூடியோக்கள் மற்றும் டிரான்ஸ்மிட்டர்களின் பரந்த வலையமைப்பை கொண்டுள்ளது. இது தொலைக்காட்சி, ஆன்லைன் மற்றும் மொபைல் சேவைகளை வழங்கி பெருநகர மற்றும் பிராந்திய பகுதிகள் மற்றும் சர்வதேச பார்வையாளர்களை சென்றடைவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் சென்னை தூர்தர்ஷன் தனது 50வது ஆண்டு நிறைவை 2025இன் தொடக்கத்தில் கொண்டாடியது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் ஞானேஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டார். நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் பொறுப்பேற்றார். நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் பதவியேற்றார். 2029ஆம் ஆண்டு ஜனவரி 26 வரை தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் பதவி வகிப்பார். ஹரியானா, கோவா ஆகிய மாநிலங்களுக்கான ஆளுநர்களையும் லடாக் யூனியன் பிரதேசத்திற்கான துணைநிலை ஆளுநரையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்தார்.
ஹரியானா மாநில ஆளுநராக அஷிம் குமார் கோஷ், கோவா மாநில ஆளுநராக பசுபதி அசோக் கஜபதி ராஜு ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். லடாக் துணைநிலை ஆளுநர் பிரிகேடியர் பி.டி. மிஸ்ராவின் ராஜினாமா ஏற்கப்பட்டது. லடாக்கின் புதிய துணைநிலை ஆளுநராக கவிந்தர் குப்தா நியமிக்கப்பட்டார். உலகளவில் மனிதர்கள் இணைந்து கொண்டாடும் பண்டிகையாக தீபாவளி விளங்குகிறது. இந்த பண்டிகையானது யுனெஸ்கோ பட்டியலில் இடம்பெற்றது. டிசம்பர் 10ஆம் தேதி தீபாவளி பண்டிகையானது யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான பட்டியலில் உலகம் முழுவதும் 19 பாரம்பரியங்கள் தேர்வு செய்யப்பட்டதில் தீபாவளி பண்டிகையும் சேர்க்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் பல மாநிலங்கள் கடுமையான மழை, நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் ஆய்வு செய்து நிதி உதவி அறிவித்தார். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், உத்தரகாண்ட் மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அசாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் தமிழ்நாட்டிலும் குறிப்பிட்ட பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்பட்டன. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கனமழை மற்றும் மேக வெடிப்புகளால் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டன, சாலைகள் சேதமடைந்தன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு 1200 கோடி ரூபாய் நிதி உதவி பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். இமாச்சல பிரதேசத்தில் 2025ஆம் ஆண்டு கனமழை காரணமாக கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இதனால் பலத்த சேதம், உயிரிழப்புகள் மற்றும் உட்கட்டமைப்பு இழப்புகள் ஏற்பட்டன. இதனால் 1500 கோடி நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழையில் ராமநாதபுரம் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. டிசம்பர் தொடக்கத்தில் உருவான டித்வா புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் மிக அதி கனமழை பெய்தது. நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன், முன்னாள் மத்திய அமைச்சர் சிவராஜ் பாட்டீல், குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் 2025ஆம் ஆண்டு உலகை விட்டு பிரிந்தனர். 101 வயதான கேரளாவின் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் வி.எஸ். அச்சுதானந்தன் உடல்நலக்குறைவால் காலமானார். ஏற்கனவே பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு கடந்த ஜூன் 23ஆம் தேதி மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலமானார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாலை 6:23 மணிக்கு உயிரிழந்தார். பாஜகவின் மூத்த தலைவரான இல கணேசன் பிப்ரவரி 2023இல் நாகாலாந்து ஆளுநராக நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மத்திய அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் காலமானார். அவருக்கு வயது 90. மகாராஷ்டிரா மாநிலம் லத்தூரை சேர்ந்தவரான சிவராஜ் பாட்டீல் தனது நீண்டகால அரசியல் வாழ்க்கையில் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தார். அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில நிமிடங்களிலேயே விபத்திற்குள்ளானது. அந்த விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உயிரிழந்தார். இந்திய திரைத்துறையை சேர்ந்த ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா, தென்னிந்தியாவின் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி, ஆந்திராவை சேர்ந்த பிரபல நடிகரான கோட்டா ஸ்ரீனிவாச ராவ், நடிகர் ரோபோ சங்கர் உள்ளிட்டோரை சினிமா உலகம் இழந்திருக்கிறது. நடிகர் தர்மேந்திரா உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். உடல்நலக்குறைவால் மும்பை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் வீடு திரும்பிய அவர் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். தென்னிந்தியாவின் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி உடல்நலக்குறைவால் பெங்களூருவில் ஜூலை 14ஆம் தேதி தனது 87வது வயதில் காலமானார். தமிழ், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து கன்னடத்து பைங்கலி மற்றும் அபிநய சரஸ்வதி என்று போற்றப்பட்ட இவர் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற உயரிய விருதுகளை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவைச் சேர்ந்த பிரபல நடிகரான கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் காலமானார். இவர் ஏராளமான படங்களில் வில்லன் வேடத்திலும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார்.
சின்னத்திரை வெள்ளித்திரையில் பலருக்கும் தெரிந்த முகமாக இருந்த ரோபோ சங்கர் 46 வயதில் உயிரிழந்தார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருந்த ரோபோ சங்கர் செப்டம்பர் 18ஆம் தேதி உயிரிழந்தார். பல முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து பிரபலமடைந்த நடிகர் மதன் பாப் கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி தன்னுடைய 71வது வயதில் காலமானார். வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரையில் தோன்றிய மதன் பாப் பல்வேறு திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் தோன்றி மக்களை கவர்ந்தார். ஏவிஎம் புரொடக்ஷன் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் சரவணன் கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி உடல்நலக் குறைபாடு காரணமாக உயிரிழந்தார். தமிழ் திரையுலகில் முக்கிய தயாரிப்பாளர்களில் ஒருவராக திகழ்ந்த ஏவிஎம் சரவணன் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கிய ஏவி மெய்யப்பனின் மகன் ஏவிஎம் சரவணன் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் கால்நடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தெருநாய் பிரச்சினை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா மற்றும் NV அஞ்சாரியா ஆகியோர் அமர்வு பிறப்பித்த உத்தரவில் மருத்துவமனைகள், விளையாட்டு வளாகங்கள் என அனைத்து இடங்களிலும் இருந்து உடனடியாக தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர். இந்த புதிய உத்தரவுகளை கண்டிப்பாக பின்பற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர். மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து சாப்பிட்ட 20 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கோல்ட்ரிஃப் இருமல் மருந்து நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் 1 முதல் 7 வயது வரை உள்ள 14 குழந்தைகள் அடுத்தடுத்து சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்தனர். திடீரென ஏற்பட்ட சிறுநீரக செயலிழப்பு உயிரிழப்புக்கு காரணம் என்பது தெரியவந்தது. இந்த சம்பவத்தில் பிரவீன் சோனி என்ற மருத்துவரையும் போலீசார் கைது செய்தனர். தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் கோடிக்கணக்கான பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பேசுபொருளானது. தில்லியில் உள்ள நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் இல்லத்தில் மார்ச் 14ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தின் போது ஒரு அறையிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தை 3 உறுப்பினர் குழுவை அமைத்து விசாரிக்க மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உத்தரவிட்டார். விசாரணை குழுவினர் நீதிபதி வீட்டிற்கு சென்று ஆய்வு செய்தனர். மேலும் விசாரணைக்காக அவகாசம் கோரப்பட்டது. இந்நிலையில் யஷ்வந்த் வர்மாவுக்கு 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க விசாரணை குழு அவகாசம் வழங்கியது. முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸுக்கு தமிழ்நாடு அரசு ஏப்ரல் 8ஆம் தேதி ஓராண்டு காலத்திற்கு தடை விதித்தது. ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஓராண்டுக்கு தமிழ்நாட்டில் மயோனைஸ் உற்பத்தி செய்யவும் சேமித்து வைக்கவும் தடை விதிக்கப்பட்டது. தில்லி, மும்பையில் இருந்து 200க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பணியாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் இண்டிகோ நிறுவனத்தின் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. அண்மையில் நடைபெற்ற மக்களவை விவாதத்தில் இண்டிகோ குளறுபடிகள் குறித்து விளக்கமளித்த அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, இண்டிகோ விமான நிறுவனத்தின் அண்மைக்கால நிர்வாக குளறுபடிகளால் ஏற்பட்ட பாதிப்பு சரி செய்யப்படும் என்றார். ஆண்டு தொடக்கத்தில் 78,000 இருந்த தங்கத்தின் விலை தற்போது 1 லட்சத்தை தாண்டி உள்ளது. மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சமீப காலமாக தங்கத்தை போலவே வெள்ளியின் விலையானது மிகவும் கடுமையாக உயர்ந்தது. 22 கேரட் தங்கம் 1 கிராம் 7,000 தொடங்கி தற்போது 13,000 தாண்டி உள்ளது. அதேபோல் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு சவரன் 78,000 இருந்த தங்கத்தின் விலை தற்போது 1 லட்சத்தை தாண்டி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வருடம் நிகழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம் நாளை இரவு 8 மணிக்கு உலகம் இந்த வருடம் நிகழ்ச்சியில்.